பல்லடத்தை அடுத்த ஆறுமுத்தாம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட அறிவொளி நகரில் நரிக்குறவர் குடியிருப்பு உள்ளது. இங்கு 140 குடும்பத்தினர் வசிக்கின்றனர். எவ்வித அடிப்படை வசதியும் இல்லாமல் வசித்து வரும் இவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பள்ளி செல்லாமல் வீட்டிலேயே முடங்கி உள்ளனர். இதுகுறித்து நரிக்குறவர் குடும்பத்தினர் கூறுகையில், கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் வசிக்கிறோம். பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் இதுவரை எங்களுக்கு பட்டா கிடைக்கவில்லை. 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே வரும் குடிநீர் சுகாதாரமின்றி புழு பூச்சிகளுடன் சப்ளை செய்யப்படுகிறது. கழிப்பிடம் இங்கில்லை. திறந்த வெளியை பயன்படுத்தி வரும் அவலம் நீடிக்கிறது. குடியிருப்புகள் சேதமடைந்து மழைநீருடன் விஷ ஜந்துக்களும் வீட்டிற்குள் படையெடுக்கின்றன. நிறைந்து கிடக்கும் சாக்கடை கால்வாய், குவிந்து கிடக்கும் குப்பைகள் என கடும் துர்நாற்றம் வீசுகிறது. எவ்வித அடிப்படை வசதிகளும் இங்கு கிடையாது. இதனால் கொசுப்புழுக்கள் அதிகரித்து குழந்தைகள் பலர் காய்ச்சல் பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். எங்களுக்கு யாரும் வேலை தராததால் ஊசி பாசி விற்பதுதான் எங்களின் வாழ்வாதாரமாக உள்ளது. இதில் கிடைக்கும் வருவாயில் குடும்பம் நடத்தி வரும் நிலையில் குழந்தைகளை படிக்க வைப்பது சவாலானது. எங்களது நிலை குறித்து முந்தைய கலெக்டர்கள், தாசில்தார், MP, MLA உள்ளிட்ட அனைவரிடமும் தெரிவித்துள்ளோம். இன்று வரை எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காமல் அத்திப்பட்டி கிராமம் போல் வாழ்ந்து வருகிறோம். இத்தனை ஆண்டுகளில் அடிப்படை வசதி கிடைக்கவில்லை. ஆனால் ஓட்டு போடும் உரிமை மட்டும் கிடைத்துள்ளது. ஓட்டுக்காக வரும் அரசியல்வாதிகள் யாரும் எங்களின் பிரச்சனைகளை தீர்க்க முன்வரவில்லை. நரிக்குறவரினம் என்றால் எங்களின் வாரிசுகளும் இப்படியேதான் வாழ வேண்டுமா என கேள்வி எழுப்பினர். அனைவருக்குமான அரசுதான் விடியல் அரசு என அடிக்கடி கூறும் முதல்வர் ஸ்டாலின், நரிக்குறவர் குழந்தைகளின் கல்வி கண்களை திறந்துவிட வேண்டும்.